ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அண்ணி செம்மையா பசிக்குது. உனக்கு பசிக்கிறது இருக்கட்டும். அவர் எங்க? எவரு? உங்க அண்ணன் எங்கன்னு கேட்டேன். உன் அண்ணனா? அவ எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் வரும்போது மேக்சிமம் ஹோட்டல் எல்லாம் பூட்டிக்கிறேன். நீ ஏதாவது ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டதுக்கு ஏதாவது வாங்கி வை, நான் வந்துருவேன்னு சொன்னோம். என்னமா வரலையா? அப்போ அவர் சொன்ன மாதிரி நீ ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்ட? ஆமா, நீ அண்ணன் தான் வாங்கி வைக்க சொல்லுச்சு, நானும் வாங்கி வச்சுட்டேன். ஏண்டா, இன்னைக்கு அவரை வீட்டுல சாப்பிட வைக்கிறதா தானே சொன்னேன். அத நம்பிதானே நானே உனக்கு பொண்ணு கேட்க வரலன்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன். ஆமா இல்ல, எனக்கிட்ட இன்னைக்கு அவரை நான் சமைச்சதே சாப்பிட வைக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கி வச்சிருக்க. அண்ணி அண்ணி இப்ப என்ன, நீங்க சமைச்சதை சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே? அது நீங்க சமைச்சதை சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுது கண்டியலாம். அதான் அண்ணனுக்கு டேஸ்ட் மறந்து போயிட்டேன். ஒரே ஒரு தடவை மட்டும் சாப்பிட வச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அது பிறவைக்கு ஹோட்டலுக்கெல்லாம் போகாது. இன்னைக்கு நீங்க சமைச்சதை எப்படி அண்ணனை சாப்பிட வைக்கன்னு மட்டும் பாருங்க. அது பிறவில இருந்து ஹோட்டல் சாப்பாட விரும்பவே விரும்பாது. நம்பலாமாடா உன்ன? அண்ணி என்னைய நம்புங்க, அன்னை கண்டிப்பா இன்னைக்கு நீங்க சமைச்சதான் சாப்பிடாம். லே கவினே, ரோசியா நிஜமாலுமே ஒரு பிள்ளையை காதலிக்கிறியா? ஆமா ரோசா. யா இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நம்புங்க ரோசே, உங்க மேல சத்தியம், நான் ஒரு பிள்ளையை காதலிக்கேன். இல்ல இல்ல, நீ அநியாயத்துக்கு என் மேல சத்தியம் பண்ணுவ, நான் நம்ப மாட்டேன். என் உயிருக்கு மேலான என் டைசன் மேல சத்தியம், என் டைசன் மேல சத்தியம், நான் ஒரு பிள்ளையை காதலிக்கேன். அப்பனா நம்ம கொள்கை? கொள்கையா? என்ன கொள்கை? இல்ல இல்ல மக்கா, நீ எப்ப பார்த்தாலும் உன் அண்ணன் மாதிரி தானே சொல்லிட்டு திரிவே. அர்ஜுன் காதலிச்சா கல்யாணம் பண்ணா, கல்யாணத்துக்கு பிறவைக்கு தான் காதலிச்சான். நீ மட்டும் என் கல்யாணத்துக்கு முந்தையே காதலிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிள்ளைக்கு பத்தால தெரிய அவனை போலதானே நீ நடந்துக்கிறனா? ரோசு, கல்யாண விஷயத்துல அண்ணனை ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கிடுங்க, இந்த ஜென்மத்துல கவினுக்கு கல்யாணம் நடக்காது, இது உண்மை. நீ கல்யாணத்துக்கு முந்தி வார்த்தை காதலே இல்ல. கல்யாணத்துக்கு பிறவைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு காதலிக்கே தான் உண்மையான காதல். அதுதான் தூய்மையானது, அதுதான் உண்மையானது, அதுதான் உன்னதமானது. கேரேன், இந்த கிழவி சொல்லியதை கேளு. உன் கல்யாண விஷயத்துல முன்கூட்டியே நீ அவசரப்படியதை நிறுத்த. உன் கொண்டனா பார்த்து ஒரு பிள்ளைய பேசி எடுத்து பறக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு பிறகு, அதுவும் கல்யாணத்துக்கு முந்தி இல்ல, கல்யாணத்துக்கு பிறவிக்கு காதலிச்சேன்னு வச்சுக்கான், வாழ்க்கையே சொர்க்கமா இருக்கான். நாங்க எல்லாம் காதலிச்சா கல்யாணம் பண்ணோம். அந்த காலத்துல தாலி கட்டத்துல கூட மாப்பிள்ளையை பார்க்க மாட்டான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் மாப்பிள்ளையை தலை நிமிந்தே பாப்பான். கண்டியா, வயசானதுக்கு பிறகு நானும் சின்னும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்லேன். நீயும் கல்யாணத்துக்கு பிறகு காதலி. இப்ப அந்த நினைப்பையே விட்டுறேன். என் கல்யாண விஷயத்துல அண்ணனே உங்களையும் ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கிடுங்க, 30 வயசுலதான் எனக்கு கல்யாணம் நடக்கும். இப்பே 23 வயசு ஆக போகுது. இனிமே இப்பே கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சாதான் எப்படியாவது 25, 26 வயசுல கல்யாணத்தை பண்ணி வைப்பியா? அப்போ முடிவே பண்ணிட்டியா? ஆமா பின்ன, இந்த கவினுக்கு காதல் ஒரு தடவை தான் வரான், அது அவ மேல வந்துட்டு. பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளையா இல்லனா ஹிந்து பிள்ளையா? ரோஸ், ஐயா, பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளையா இல்லனா ஹிந்து பிள்ளையான்னு கேட்டேன். அது பிறகு பிள்ளைக்கு பேரு ஊரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? யாரு ஊரெல்லாம் தெரியல ரோஸ், ஆனா கிறிஸ்டின் பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும். ஏனோ? ஏன்னா கிறிஸ்டின் பிள்ளையா இருந்தா சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணலாம்ல. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கும் வியாடி சட்டை போட்டு போர் அடிச்சு போச்சு. இனிமே ஏன் கல்யாணத்துல யோசிச்சு பாருங்க, அவ கவுனு நான் கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு செம செம மாசா இருக்கேன் கண்டியலா. ரோசா, நான் காதலிக்க பிள்ளை மட்டும் கிறிஸ்டின் பிள்ளையா இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு நான் கவுன் எடுத்து தருவேன். அந்த கவுனை போட்டுக்கிட்டு தான் நீங்க என் கல்யாணத்துக்கே வரணும். அது மட்டும் இல்ல ரோசா, எங்க கல்யாணத்துக்கு ஃப்ளவர் காலே நீங்க தான். ஃப்ளவர் கேளா? ஆமா ரோசே, மாப்பிள்ள பொண்ணு நடந்து வரச்சலாம், 2 பக்கத்துல என் கவுன் போட்டுக்கிட்டு பிள்ளை எல்லாம் நடந்து வருமே, அதுக்கு நீங்களே உண்டு. யோசிச்சு பாருங்க, லாங்கா கவுன் போட்டுக்கிட்டு கையில பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே எங்க கூட எல்லாம் நடந்து வரச்சல, அப்படியே நீங்களும் ஒரு மாதிரி தேவதையா இருப்பியா? இல்ல தேவதா? ஆமா, நீ ஃப்ளவர் கேர்ள்னு சொன்னனே, ஒரு பக்கம் ரோஸ் பாட்டி, இன்னொரு பக்கம் மேரி பாட்டி. ஏன் அம்மாலாம் வர மாட்டாவ? அதெல்லாம் வருவாவ. பாருங்க, ரோஸே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குதே. என்ன ரோஸே, நீங்க கவுன் போடுறதுக்கு காத்துக்கிட்டு தானே இருக்குதியா? இல்லங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் பாத்துக்க. கல்யாணத்துக்கு பிறவிக்கு வர காதல் தான் வயசாவியது வரைக்கும் நீடிக்கும். என்னமா அவளுக்கு பியார ஊரு கூட தெரிஞ்சுக்கிட முடியலையேன்னு நானே கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மழக்காய் ஏதாவது பியாசி வச்சியா இருக்கே, 4 முடியும் ஜீவி எடுத்துருவேன் பாத்துக்கிடுங்க. என்ன பொறாம? நீ முடிவே பண்ணிட்டியா? ஆமா பொறவே, முடிவே பண்ணிட்டான் போலயே. இவனுக்கு காதல எப்படி பிரிக்கிறது? என்னமோ ஊரு பியாரு கூட தெரியாம தானே கிடக்கான்.
என்னமோ ஒரு 6 மாசம் பரத்தாலே சுத்துவானா அது பறவைக்கு தான் ஊரு பேரே கண்டுபிடிப்பான். அதுக்கு முந்தைய ஒரு முட்டுப்புள்ளி வச்சிடலாம். அண்ணே என்னடா பொண்ணு கேப்பியா தானே எனக்காண்டி? முத அவரை நான் சமைச்சதை சாப்பிட்டதுக்கு வை. அது பறவைக்கு பொண்ணு கேட்கிறத பத்தி யோசிக்கலாம். அண்ணி உங்களுக்கு கவினை பத்தி தெரியல. இன்னைக்கு அண்ணனா எப்படி சாப்பிட வைக்கன்னு மட்டும் பாருங்க. அண்ணன் வீட்டுல சாப்பிட்டதுன்னா ஊர் பேர்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க பொண்ணு கேட்கறதுக்கு வரணும். பொண்ணு கலெக்டருக்கு தங்கச்சியாவே இருந்தாலும் நம்ம தூக்கிடலாம், நீ கவலைப்படாத. யார தூக்க போறியா? வா நீயா உனக்கிட்டதான் யார தூக்க போறியான்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல யாரையோ தூக்கியதா பேசிக்கிட்டு இருந்தியாலே அதான் கேட்டேன். ரோஸுக்கு ரொம்ப முடியலையா, அதான் தூக்கி ரூம்ல கொண்டு கடத்ததுக்கு. உடம்பு சரியில்லையா? நல்லா தானே நிக்காவ. உங்ககிட்ட தான் உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் வாங்க போயிட்டு வருவான். ஆஸ்பத்திரிக்கா? ஆமா, ரொம்ப முடியலன்னா இன்ஜெக்ஷன் போடுவோம். இல்லன்னா 2 நாள் அட்மிட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்தியல்னா எல்லாம் சரியாவாம். வயசாயிட்டு கண்டியலாம். நான் நல்லா இருக்கேன். யார்கிட்ட? பிறகு என்னத்துக்கு உங்களை ரூம்ல கொண்டு கடத்தணும்? குழந்தை நானியாரா என்ன தூக்கியத பத்தி பேசிக்கிட்டு நிக்கல. ரோசா பிறகு அவன் ஒரு பிள்ளைக்கு பரத்தால தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா. அந்த பிள்ளைக்கு வீட்டுல வந்து பொண்ணு கேப்பியலான்னு அன்னிக்காரிக்கிட்ட கேட்டான். அவன் சரி கலெக்டருக்கு தங்கச்சியாவே இருந்தாலும் நம்ம தூக்கலாம் அப்படின்னு அவன் காதலிக்க பிள்ளை பத்தி பேசிக்கிட்டு நிக்காவ. அப்போ நீங்க நல்லா தான் இருக்குதீங்களா? ஆமா ஆமா, எனக்கு நான் வயசானாலும் நான் நல்லா தான் இருக்கேன். செத்தாலும் ஒரு நாள் கூட கிடையில கிடக்காம தான் சாவுவேன். இல்ல கவினை, அது எப்படி கலெக்டருக்கு தங்கச்சியா இருந்தாலும் தூக்கிடுவியா? இல்லனே முத பொண்ணு கேட்டு பாக்கணும். தரலனா தூக்கியதை தவிர வேற வழி. தூக்குவேன்னு உனக்காண்டி நிக்காவளே. ஒரு நாயை அவுத்து விட்டாலே உன் பரத்தல வந்து நிப்பாவ. அதையே உனக்காண்டி நீ காதலிக்க பொண்ண தூக்குவாவ. அண்ணே அதெல்லாம் நாங்க நடத்தி காட்டியோம். எந்தாலையும் காட்டாத ஒளிய போங்க. சாப்பிட்டதுக்கு வாங்கி வைக்க சொன்னனே, வாங்கி வச்சியா? வாங்கி வச்சிருக்கேன் அண்ணே. நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆனா நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டியா? எப்ப? அது நீ வரதுக்கு நேராவன்னு சொன்னியா? நான் சாப்பிட்டதுக்கு இருந்தேன், அதான் கையோட சாப்பிட்டுட்டேன். உனக்கு பார்சல்ல பிரிச்சு பிளேட்ல தான் எடுத்து வச்சிருக்கேன். வா நீ சாப்பிடலாம். இல்ல நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். சரிண்ணே சரி. மூணுக்கு மொழியும் திருட்டு மொழியா இருக்குது. என்ன மக்களே, இது எங்க வியானாவா? எங்க வியானை விட வியானா தான் சூப்பரா இருக்கா. உங்க அம்மா உனக்கு அழகாட்டு பொட்டு வச்சு தந்து, அது பிறவைக்கு கவுன் எல்லாம் போட்டு விட்டு, பூ பட்டர்ஃப்ளை எவ்வளவு அழகா இருக்கு. இதுவே வேற ஏதாவது பிள்ளையா இருந்திருந்தா இந்நாட்டுக்கு பூ பட்டர்ஃப்ளை எல்லாம் எங்கேனே தெரியாம காணாம போயிருக்கான். எங்க வியானா தான் சூப்பர். அம்மு குட்டி, அத்தைக்கு ஒரு கிஸ் தாங்க பாப்போம். நீ கிஸ் தரதுக்கு என்னமோ நிறைய நாள் இருக்கு கண்டியா. எப்ப குடுன்னு வளருவேன்? இல்ல வேண்டாம், நீ மெதுவா வளர்ந்தா போதும். சின்ன பிள்ளையாவே இருந்தாதான் உன்னை தூக்கிக்கிட்டே தெரிய முடியும். எங்க வியானா பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா. துளசி, என்ன வா. என்ன மக்களே அத்தைக்கிட்டே இருக்குதியா? பிள்ளை ரூம்ல எல்லாம் தேடிட்டு எங்க காணையிலன்னு சொல்லிட்டு இங்க தேடி வரேன். என்ன மக்களே, என்னம்மா இந்த துணியை கலத்தையிலையா? காலமே போட்டது. அண்ணே அண்ணி வேற துணி தான் போட்டிருந்தாவ. நீங்க எல்லாரும் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் அது பிறகு ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தீங்க கண்டியலாம். அதான் இந்த ஹீரோயின் கூடால நான் மட்டும் செல்ஃபி எடுக்கலனா எப்படி? செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டியே இந்த ஹீரோயினுக்கு திருப்பி அந்த துணியை போட்டு விட்டுருக்கேன். அது சரி. என்ன அண்ணி வியானா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு நாள் பிள்ளை காலேஜ் கூட்டிட்டு போட்டான். காலேஜுக்கா? 6 மாசம் ஆன பிள்ளையா? இல்ல, கார்ல நானும் அண்ணியும் இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் கேட் பக்கத்துல வர சொல்லியே அது ஆசைக்கு எடுத்துப்பாவேலாம். பிள்ளை இருக்கிறதுக்கு காலேஜ் கேட்லையா? ஒண்ணு பண்ணு, பாக்கணும்னு கேட்கியாவல்னா ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தா நீ திட்ட மாட்டியா? வா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ன பாக்கணும்னா நம்ம வீட்டுக்கு தானே வர முடியும். அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், தாராளமா வர சொல்லு. காலேஜ் கேட்டு கிட்ட வச்சு எல்லாம் பிள்ளை பாக்கியது தூக்கியது நல்லா இருக்காது. வீட்டுக்கே வர சொல்லு. சரிண்ணே. என்ன மக்களே, இந்த துணி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு கண்டியலா? எது கேட்டாலும் இது சொல்லிடுவான். என்ன பிள்ளை எடுக்கிறதுக்காண்டி தானே வந்தான் இப்படி? இல்ல துளசி, ரூம்ல காணலையா, அதான் எங்க இருக்கான்னு பாக்கிறதுக்காண்டி வந்தேன். இருக்கட்டும், நான் சாப்பிட்டுக்கிட்டு வந்துறேன். சரிண்ணே, நான் போட்டோ எல்லாம் எடுத்துட்டேன். இனிமே இவனுக்கு வேற துணியை போட்டு விடியேன். மக்களே பாய். என்ன வியானா, உங்க அப்பா போயிட்டாவலாம்? அத்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னைய பாக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காவ. இனிமே ஒரு நாள் வருவாவ பாரு. அப்ப நம்ம எல்லாம் ஜாலியா நிறைய போட்டோ எடுக்கலாம். கவினு வா, பசிக்குதேன். என்னன்னே உனக்கு எடுத்துதான் வச்சிருக்கேன். நான் தான் சொன்னோம்ல நீ வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு பிளேட்லயும் எடுத்து வச்சேன். ஆனா ஒன்னு காணலையா, அதான் சாப்பிட்டுட்டேன். நீ போய் சாப்பிடு. நாங்க முக்கியமான ஒரு டிஸ்கஷன்ல இருக்கோம். பொண்ணு தூக்குறது தானே. உனக்காண்டி பொண்ணு தூக்கியதெல்லாம் சரிதான். எவ்வளையாவது தூக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சா வெளியே எடுக்கிறதுக்காண்டி எல்லாம் என்னைய கூப்பிடாத. இந்த ஆளுக்கு கொழுப்பு கண்டியா? எப்படா என்னைய தூக்கி யாராவது உள்ள வைப்பாவ? சந்தோஷப்படலாம்னா பாத்துக்கிட்டு இருக்காரு போல.
விடுங்க அண்ணி, இப்ப நீங்க சமைச்சதா அண்ணன் சாப்பிட்டதா இல்லையான்னு போய் பாப்போம். ஐயோ ஆமா. அண்ணி சாப்பிட்டுட்டான். ஐயோ இங்க பாக்குறானே. அது பிறகு அண்ணி, பொண்ணுக்கு பேரா ஊரா என்னமா ஒரே வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன், நீங்க பயப்படாதுங்க. அப்பாடா, நான் கூட இவன் டக்குன்னு இங்க திரும்பினதான் கண்டுபிடிச்சிட்டானோன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை அண்ணி, சமைச்சது நீங்கன்னு அண்ணன் கண்டுபிடிக்கவே இல்ல. எப்படி சொல்ற கண்டுபிடிக்கலன்னு? கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு தூக்கி எறிஞ்சிருக்குமே. ஒரு ஸ்பூன் உள்ள போனப்பவே கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டானா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கண்டுபிடிச்சதுனாலதான் வந்து பார்த்தாரு. நீங்க சமைச்சதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தூக்கி எறியல? நான் அடிச்சு சொல்லி அண்ணி கண்டுபிடிக்கல. உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த ஆளு எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு. வீசி எரிஞ்சிருக்குமே இந்நேரத்துக்கு. உங்க அண்ணன் அப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டாரு. சாப்பாடை வேஸ்ட் பண்ணி ஆள்னா இந்நேரத்துக்கு தூக்கி வீசி எரிஞ்சிருப்பாரு. சாப்பிட்டதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சதுக்கு பிறவைக்குதான் நான் சமைச்சதுன்னு கண்டுபிடிச்சது. அதான் சாப்பிடியாரு. இல்லன்னா இந்நேரத்துக்கு பிளேட் தனியா பறந்திருக்கான். ஓ, இவ்ளோ அண்ணனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்குதியா? ஏமாக்கா வரேன் வரேன், சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு தான் வரான். வாண்ணே, நல்லா இருந்துதான். நல்லாதான் இருந்தது. அப்பனா அண்ணே, இனிமே இதே ஹோட்டல்ல இருந்து எப்பவும் சாப்பாடு வாங்கிடலாம். ஏன்னா ஒரு தடவை இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கான், வேற ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதுக்கெல்லாம் தோணவே தோணாது. இனிமே உனக்கு நானே தினமும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இந்த கேனத்தனமான வேலையெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கான். இனிமே தப்பி தவறி கூட உனக்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு சொல்ல மாட்டேன். ஏனே, நல்லா இல்லையா? ரொம்ப பல்ல இழிக்காம போய் படிக்க வேலையை பாரு. எடுத்தா பொய் பித்தலாட்டம் கூட சேர்ந்துட்டேலாம். இனிமே பிள்ளை கடத்தியது பொண்ணு கடத்தியது எல்லாத்தையும் நடத்துக்கான். அண்ணி உங்களே இல்ல. என்னைய பார்த்தா பிள்ளை கடத்தியவள மாதிரியே தெரியுது. நான் வந்தாச்சுலாம். என்னமே இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க செஞ்சு வச்ச வேலைக்கு என்னமா 3 வருஷம் அவன் ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுவான் போல இருக்க. இதுக்கு ஒரு எண்ட் கார்டு நாளைக்கே போடுறேன். நாளைக்கே வாங்க. மக குவா வந்தா அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். அவனுக்கா தோணும் போது வீட்ல இருந்து சாப்பிடுவான். என்னைய பார்த்தா பிள்ளை கடத்திய கும்பல மாதிரியே தெரியுது. நாளைக்கு என் கையால சமைச்சதா அவர் வாயாலே கேட்டு சாப்பிடறதுக்கு வைக்கேன். இனிமே ஓ சமையலே சாப்பிடு, வீட்ல இருந்தே சாப்பிடு. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வேண்டான்னு அந்த ஆளுக்கு வாயாலே சொல்ல வைக்கேன். எப்படி? அதான் இந்த தியா எப்படி நடத்தி காட்டியேன்னு மட்டும் பாரு. பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா. இனிமே உன் கையால சமைச்சத வீட்லயே சாப்பிடு. எப்படி இந்த ஆளுக்கு வாயாலே சொல்ல வைக்கேன்னு மட்டும் பாரு. செல்ல மக்களுக்கு வேற துணி போட்டாச்சா? வியானா வியானா ஆயிட்டானா? எங்க வியானா எங்க போயிட்டான்? என்ன மக்களே, வியானா எங்க போயிட்டான்? காணலையா வியானாவ? இனிமே அப்பா உனக்கு கவுனை சேர்த்து எடுத்து தரலாம். கவுன் போட்டதான் என் வியான் தேவதை மாதிரி மாறிடுறான். அப்பா கூட செல்ஃபி எடுத்தியலாம். எங்க எடுத்தீங்க? துளசி அத்தைக்கு காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பாக்கிறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காவலாம். அத்தைக்கு கூட காலேஜுக்கு போறீங்களாம். ஆனா என் பிள்ளை காலேஜுக்கு போறதுக்கு என்னமா நிறைய வருஷம் இருக்குதே. எழுப்பி நடக்கணும், அது பிறவைக்கு பேசறதுக்கு ஆரம்பிக்கணும், ஸ்கூலுக்கு போனோம், அது பிறவைக்கு தானே காலேஜுக்கு போக முடியும். என்ன மக்களே? மிஸ்டர் குட்டி, உன்னை யார் தூக்கி வெளியே போட்டது? எங்க தூக்கி போட்டாலாம்? உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா? இந்த கர்மத்தை எல்லாம் அப்பயே தூக்கி வெளியே தானே போட்டிருந்தேன். எங்க இருந்து தூக்கிட்டு வரா? அப்பனா அந்த போட்டோ இது எல்லாத்தையும் யாரோ வீட்டுல எடுத்து பத்திரமா வச்சிருந்திருக்காவ. யாரா இருக்கும்? மிஸ்டர் குட்டி, நான் பேசியது கேக்குதா? என்னடே டேய், நான் பேசியது கேக்குதாடா? கேக்குது கேக்குது. என்னடா நான் பேசியது தெளிவா கேக்குதா? இவ்வளவு கொழுப்பு இருந்தா அவன் இவனே பேசுவான். அது இந்த தியா பேசியது கேட்கணும்ல. அப்புறம் மிஸ்டர் குட்டி எப்படி இருக்க? ஆக்சுவலா நான் இந்த வீட்ல 6 மாசம் இல்ல, வேற 6 மாசம் தான் இல்ல. இந்த 6 மாசத்துல காலம் மாறி போய் மனுஷங்களும் மாறி போயிட்டாவ. என்ன பண்ணியது? ஆமா மிஸ்டர் குட்டி, என்னடா இப்ப நீ வீட்ல சாப்பிட மாட்டியா? டா, இவ தம்பி தானே, டான்னு கூப்பிடுறதுக்கு. என்னடா உனக்கிட்ட தாண்டா கேட்டேன். இப்ப நீ வீட்ல சாப்பிட மாட்டியாடா? பாரு, வீட்ல சாப்பிடாம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன். எவ்வளவு இழைச்சி போயிட்டான்னு பாரு. என்னடா அதான் நான் வந்துட்டேன்லடா. வீட்ல தான் அவுச்சு போடியேல, அது பிறகு எதுக்கு வெளியே போறேன்? என்னமோ கொஞ்ச நாள் நீ ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, ஓ ஹாஸ்பிட்டல்ல உன்னையே படுக்க வச்சிருவாவ. அதனால நாளையில இருந்து இனிமே நீ வீட்ல தாண்டா சாப்பிடணும். ரொம்ப தான் முறைக்கிறேன். ஏண்டா உனக்காண்டி தானடா நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் குட்டி, மிஸ்டர் குட்டி, நான் உனக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வர வர ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உனக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடி போச்சுடா. ஒரு நாள் மொத்தமா குறைச்சு விட்டுறேன். அப்புறம் டேய் திரும்பவே மாட்டேங்காரு. டேய் ஒன்னதாண்டா கூப்பிடுறது கேட்கலையா? மிஸ்டர் குட்டி ஒன்னேதான். அப்போ நான் வீட்ல சமைச்சதை நீ சாப்பிட மாட்டேன்.
அப்போ இல்லடி, எப்பவுமே இனிமே நீ சமைச்சதை நான் சாப்பிடவே மாட்டேன். என்னைய மாத்ததுக்கு எவனாலே முடியாது. என்னடா உன்னைய மாத்ததுக்கு எவனாலே முடியாதுன்னு உனக்குள்ள நீயே சொல்லிக்கிட்டியா? ஆனா இங்க பாருடா டேய், உன்னைய மாத்தியதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நீ இப்படிதான் என்ன மாத்ததுக்கு எவனாலே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு பக்கம் பக்கமா அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்ப. நினைச்சுக்கிட்டே இருடி. நினைச்சுக்கிட்டே எல்லாம் இல்ல, நடக்க போறத மட்டும் பாரு. அறிவு கட்டது. டேய் ஏன்டா டேய், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. குட்டி குட்டி ஒன்னதான் மிஸ்டர் குட்டி, உனக்கு தான் சவால் விடியது ரொம்ப பிடிக்குமே. சவால் விட்டு நீ என்னென்ன விஷயத்தையெல்லாம் சாதிச்சிருக்க. அதுவும் பொண்ணுங்ககிட்ட சவால் விடியதுன்னா உனக்கு கொள்ள பிரியமாச்சே. 6 மாசம் ஒரு போன் இல்ல, நீ எனக்கு வியானேன்னு ஒரு மெசேஜ் இல்ல, தேடி வரல. ஓ, உன்னை தேடி வேற வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? ஒரு மன்னிப்பு கேட்கலாம் ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே, நானும் போனா போதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா டேய் வாட்டா பேபி. சரிடா, நான் நேரா மேட்டருக்கே வந்துறேன். உனக்கு சவால் விடியதுன்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிச்சதான் இப்ப எனக்கும் பிடிக்கும். நானும் சவால் விட்டே பேசியேன். அதுக்கு முன்ன ஒரு கேள்வி, நான் சமைச்சதா அப்பனா நீ சாப்பிட மாட்டேன்? சாப்பிட மாட்டேன்டி. ஓ, ஹோட்டல்ல இருந்து தான் தரமா சாப்பிடுவேன். ஆமாண்டி. சரிடா டேய், உனக்கிட்ட நான் சவால் விட்டு சொல்லேன். என்னமே 24 மணி நேரத்துக்குள்ள நான் சமைச்சதா கேட்டு வாங்கி சாப்பிடறதுக்கு வைக்கேன். எவன்கிட்ட? என்ன டேய், என்னமா புரியல? உனக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 24 மணிக்குள்ள பசிக்குது சாப்பாடு எடுத்து வைன்னு உன் வாயாலே கேட்க வைக்கேன். அப்படி மட்டும் நான் பண்ணல, என் பேர் தியா இல்ல, என் பேரை நான் மாத்திடுறேன். என்ன மக்களே, உனக்கு பேர் வச்ச ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா? அப்பா உனக்கு வியான் நிலன்னு பேர் வச்சேன். அடுத்து இன்னொரு பேர் வைக்கிய ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. வியானே, இந்த பேர் வைக்கிய ஃபங்க்ஷனா முழு செலவு அப்பாவோட தான். அப்பா தான் முழு செலவை ஏத்துக்கிட்ட போறேன். உனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே வியான் நிலன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப இன்னொரு ஆளுக்கு பேர் வைக்க வேண்டியதா இருக்கு. வேற யாருக்கும் இல்ல, ஒன்ன பெத்தவளுக்கு தான். என்ன பேர் வைக்கலாம்? புஷ்பான்னு வைக்கலாமா? புஷ்பாவா? புஷ்பா இல்லடா, புஷ்பா. ஐயோ, என் வியான் மோனுக்கு பிடிக்கலையா? என் பிள்ளைக்கு பிடிக்கலனா அந்த பேர் வைக்காண்டாம். சரோஜான்னு வைப்பமா? சரோசா சரோசானா கூப்பிடலாம், சரோஜா சரோஜானா கூப்பிடலாம். இந்த பேரும் பிடிக்கலையா? சரிடா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், பேசாம செல்ல தாயின்னு வச்சிடலாம். நல்லா இருக்கலாம். என் வியானுக்கு பேர் வைக்கும் போது 3 தடவை சொன்னான், வியான் நிலன் வியான் நிலன் வியான் நிலன் அப்படின்னு சொன்னான். அதே போல உங்க அம்மா நாளைக்கு பேரை மாத்த போறாங்களாம். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து 3 தடவை கூப்பிடணும். செல்லத்தாயி செல்லத்தாயி செல்லத்தாயின்னு கூப்பிடணும். ஓ, தொட்டுலாம். இது 2வது தடவை பேர் வைக்கியதானடா, அதனால தொட்டில எல்லாம் ரெடி பண்ணணும்னு இல்ல. அப்பா வச்ச பேரு எப்படி இருக்கு? செல்லத்தாயி. ரெடியா இருக்கு செல்ல, பேர் வச்சிடலாம் நாளைக்கு. கேக்குதுடா, இப்பதான் தெளிவா கேக்குது. சொல்ல சவால்ல யார் ஜெயிக்கான்னு பாத்துக்கலாம். செல்லத்தாயி. அஞ்சு, நான் நிறையா விட்டுட்டு போயிட்டியே. ஐ மிஸ் யூடி. நீ இல்லாம நரகத்துல இருக்க மாதிரி இருக்க. நானும் பழைய மாதிரி மாறலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உன் ஞாபகம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. சந்தோஷமா வாழணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நீ இல்லாத உலகத்துல வாழவே பிடிக்கல அஞ்சு. இதுல எங்க இருந்து சந்தோஷத்தை தேடதுக்கு? அஞ்சு, ஐ மிஸ் யூடி. உன்னை நினைக்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அஞ்சு. ஏன்னா நீ எனக்கு இன்னொரு அம்மா. அதான் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ வெளியா. அதான் வெளியே போ. ஃபுல் வயிறு ஃபுல். அதான் வெளியே போ. நான் எங்கேயும் வரல, அஞ்சு கூடாதான் இருப்பேன். அதான் சாமி கிட்ட போக முடியாதுதான். ஆனா உங்க அம்மா கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வெளியே போ. அதான் அப்பா இப்பதான் குடிச்சு முடிச்சிட்டு இருக்கேன். ஒரு தடவை ஏற்கனவே உனக்கு சேர்த்து குடிக்க கொடுத்துட்டேன்லாம். குடிச்சா அப்பா என்ன செய்வேன்னு அப்பாக்கே தெரியாது.
நீ போ, வெளியே ஓடி போயிரு. சூடு சாப்பிட வருவீங்களா? பாட்டி உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காவ. உன் பாட்டி கிட்ட போய் சொல்லு, இந்த வருணுக்கு பசிக்கவே இல்லைன்னு போய் சொல்ல. ஐரா, வாங்க அப்பா போவோம். ஐரா, வெளியே போன்னு சொல்லும்ல. ஐரா, வெளியே போன்னு சொல்லும்ல. ஐயா, அப்பா குடிச்சுக்கிட்டு இருக்கச்சுலாம் நீ அப்பா கிட்ட இருக்க கூடாது. வெளியே போ. ஐரா, ஐரா, என்னாச்சு மக்களே? வருண் மாப்ள, பிள்ளை என்னது களியா? நீங்க வேற முறைச்சுக்கிட்டே இருக்குதியா? அத்தான், பிள்ளைய அடிக்கவா செஞ்சியா? ஐரா அழுதுகிட்டு நிக்கா. லே குடிக்காரா, உனக்கிட்ட தானே எல்லாரும் கேட்காவ. பிள்ளை அடிக்கவால செஞ்ச? அம்மா அடிக்கலம்மா, வெளியே போன்னு தான் சொன்னேன். குடிக்காரா குடிக்காரா. லே நீ என்னமா தெரிஞ்சலையா? அவ போய் 2.5 வருஷம் ஆச்சு. என்னமா குடிச்சுக்கிட்டு அவளையே நினைச்சு புலம்பிக்கிட்டு பிள்ளையை பார்க்காம. லே உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தானே இருக்கு. நீ ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்து வச்சிருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அம்மா, ஐராவை பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. அம்மா, பிள்ளையை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல. அது பிறகு நீ என்னத்துக்கு வீட்ல எங்கயாவது ஒளிஞ்சு போயிடலாம்ல. மீ வருணன், எல்லாம் ஒரு அளவுதான். எப்பயாவது ஒருக்கா பையனுக்கு கூட பாட்டி அப்ப குடிப்பே சரி. இப்ப என்ன நேரமும் குடியிலே தான் முங்கி கிடக்க. அம்மா, எனக்கு மத்தவியல மாதிரி சந்தோஷமா வாழ ஆசையா இருக்குமா. குடிக்காரா குடிக்காரா, இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தேனா மத்தவில மாதிரி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா நான் நினைச்சா சந்தோஷமா இருக்க முடியாதுல்லம்மா. என் அஞ்சுதான் இல்லையே, என் சந்தோஷமே என்னை விட்டு போயிட்டேன். நீ புலம்பாத ஒளிய போ, குடிக்காத ஒளிய போ. என்னாலே ஒளிஞ்சு போ. நான் அதை பத்தி கேட்கல. பிள்ளை என்னல செஞ்ச? அம்மா, வெளியே போன்னு தான் சொன்னேன். நீ பெத்த பிள்ளை உன்னைய பாக்கிறதுக்கு அப்பா அப்பான்னு உன் பெருசாலே வருது. அதுகிட்ட கொஞ்சம் பாசமா இருக்குதியா? நீ பிள்ளைகிட்ட பாசமா இருந்தாலே போன் தாங்கன்னு பிள்ளை கேட்பாளா? கேட்கவே மாட்டா. ஒரு நாள் 24 மணிக்கூர் இருக்குதுன்னா 8 மணி நேரம் ஆஸ்பத்திரியில இருப்பியே. அவ்வளவு நேரமா தான் நீ குடிக்காம இருக்கிறது. மிச்சம் இருக்க 16 மணி நேரமா நீ தண்ணியில தான் மிதந்துட்டு கிடக்க. எந்தாலே ஒளிஞ்சு போ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உனக்கிட்ட பேசி புரிய வைக்கவா முடியும்? அண்ணி, பேசாம வருண் மாப்பிளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா என்னவா? ஆமா, ஏற்கனவே பெத்த பிள்ளையை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். ஒரு நாள் அந்த பிள்ளையை தூக்கி வெளியே கூட்டிட்டு போட்டேன். ஒரு நாள் பிள்ளைகிட்ட பாசமா பேசட்டும். ஒண்ணும் இல்ல. இதுல இவனை நம்பி ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்குதுக்கா? இல்ல நீ ஒருவேளை இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வரப்போறவா திருத்திடுவாளா? அவன் பெத்த பிள்ளை பாசமா அவன் அப்பான்னு கூட்டச்சிலேயே அவனுக்கு காதுல கேட்கல. பிள்ளைக்கு மூஞ்ச பார்த்தே திருந்தாதவை ரெண்டாவதா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவானா? அதோட வரக்கூடிய பிள்ளைக்கு வாழ்க்கையும் கேள்விக்குறிதான். ஆயிராவா அவ்வளவுதான். அதுக்கு அவன் குடிச்சு இந்த ரூம்லயே கிடக்கட்டும். இங்க பாரு, பிள்ளைகிட்ட வெடிக்கியது, பிள்ளைகிட்ட சத்தம் போடியது, பிள்ளை அடிக்கிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. அம்மா, நான் அடிக்கலம்மா. ஐராவா, என் பிள்ளை நான் அடிப்பனா? பரவாயில்ல, குடி போதையிலே உன் பிள்ளைன்னு ஞாபகம் இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஐராம், வா மக்களே. அப்பா, சூடு சாப்பிடுறதுக்கு வாங்க அப்பா. பாத்தியலா, அவ தின்னியால என்னமோ நீ தின்னாம கிடைக்கேன்னு தெரிஞ்சா போதும். அப்பா அப்பான்னு உன்னை பெருத்தாலே வாரா. இப்ப நீ திட்டினதுக்கு பிறவைக்கே சோறு சாப்பிட்டதுக்கு வாருங்கன்னு கூப்பிடுது. இந்த பிள்ளைக்கு மூஞ்ச பார்த்தாலாவது உனக்கு திருந்ததுக்கு தோணலையல. குடிச்சுக்கிட்டே கடா. சரி, நீ வா மக்களே. மாப்ள, என்ன மாப்ள? அண்ணி, வெளியே வாரியலா? குடிச்சுக்கிட்டு இருக்கச்சுல பெத்த பிள்ளைக்கே குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்தவன் பிள்ளை இவன் ரூமுக்கு அனுப்புனது ஏன் தப்புதான். ஐராம், நீ வா மக்களே. ஐராவை நான் அடிக்கலாமா? மச்சான், என்னடா இது? கிரவுண்ட சுத்தி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காவ? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே தான் காம்படிஷனே. ஓ, ஏண்டா இதெல்லாம் ஒரு போட்டியா? மச்சான், உன் திறமைக்கு இதெல்லாம் உன் கால் தூசிதான். ஆனா இது அந்த பிரின்சி தர்பூசணி மண்டையருக்கு புரியணுமே. அந்த ஆள் என்னடானா எனக்கு அகைன்ஸ்டா பண்ணியதான் நினைச்சுக்கிட்டு என்னைய இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் ஓடலன்னு வச்சுக்கான், டீம்ல இருந்து என்னைய தூக்கிடுவாராம். எவ்வளவு கொழுப்பு இருக்கா அந்த ஆளுக்கு. ஸ்போர்ட்ஸ்ல கவினாலதான் இந்த காலேஜுக்கு நல்ல பேருன்னு என்னை புகழ்ந்து பேசிய ஆளு. இப்ப எவ்வளோ ஒருத்தி வந்ததும் என்னைய இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. அதுவும் என் கூடால ஒரு பொண்ணை மோத விட்டு என் இமேஜ டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய், என்ன சார் இதெல்லாம்? கிரவுண்ட சுத்தி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காவ? ஆமாடா, நேத்திக்கு சொல்லிருப்பாவெல்லாம் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே தான் ஓடணும். சார், இதெல்லாம் ஓவரா தெரியலையா? இந்த காலேஜ்ல ஒரு பையனுக்கு கூடால என்ன ஓட விட்டாலே நான் தான் ஜெயிக்க போறேன். இதுல ஒரு பொண்ணுக்கு கூடால ஓட விட்டு என் இமேஜே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. கவினு, பொண்ணுனா என்ன கிண்டலாவா இருக்கும் உனக்கு? சார், பொண்ணுங்க போல்டா ஸ்ட்ராங்கா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படியவன் தான் நான். சார், நேத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன். இதோ ஆரம்பிச்சிட்டாங்களா அவளுக்கு புராணத்தை. அடினா அடி, அப்பேற்பட்ட அடி. யாரு? 2 பசங்க சிங்க மாதிரி ஒத்த பொண்ணா எதிர்த்து நின்னான். அப்படியே மாசா இருந்து சார். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு கூடால மோத விட்டாலாவது சரி.
நம்ம காலேஜ்ல இருக்குதுவளே எல்லாம் பள்ளிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் பயந்ததுவா. கவின் என்ன டான் இன்னைக்கு வரைக்கும் கப்பு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். இதுல ஒரு பொண்ணுக்கு கூட என்ன ஓட வைக்கிறியா? கடுப்பா இருக்கு சார். இங்க பாரு, அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். சார் ஒரு தடவை விளையாடி கப்ப ஜெயிச்சிட்டா உடனே நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும் சார். ஒவ்வொரு தடவையும் கப்பை தட்டி தூக்கிக்கிட்டே இருக்கணும். அவன் தான் நல்ல பிளேயர். அந்த பிரின்சிபல் அந்த பொண்ணு ஒன்ன விட நல்லா விளையாடா நம்பியாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கப்பு மாற போகுதுன்னு அவரை நம்பியாரு. அந்த பொண்ணை நேத்தைக்கு சொல்லுச்சு. கப்பு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கா? சார் நான் இருக்கிறது வரைக்கும் கப்பு நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான். என்ன சொன்னாவா? இந்த வருஷம் கப்பு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற போகுதாம். அதுவும் இப்போ உன் கூட ஓட போறாள் அவளால. ஓ அப்படியா? அதையும் பாத்திரி. இங்க பாரு கவினு, ஆளை பார்த்து எதையும் எடை போடப்படாது. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உனக்கு டஃப் கொடுப்பா போலதான் தோணுது. இங்க பாரு, கப்பு முக்கியம். ஸ்போர்ட்ஸ்ல எப்போ நான் உனக்கு தான் சப்போர்ட். இங்க பாரு, பொண்ணு தானே அசால்ட்டா எல்லாம் இருந்துராத. அந்த ஆள் குடிக்க பில்டப்ப பார்த்தா நீ மண்ணை கவிட்டு வந்துருவியோன்னு தோணுது. கப்பு முக்கியம் கவினு. சார் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் நான் எடை போடல. ஆனா நம்ம காலேஜ் பிள்ளைகளோட பத்தி நமக்கு தெரியாதா? டேய், உங்க பிரின்சிபல் வராரு. ரன்னிங் ரேஸுக்கு இவ்ளோ பில்டப்பா? அதுவும் சாதாரண ஒரு ரன்னிங் ரேஸுக்கு. என்ன கவின ரெடியா? ரெடி சார். ஆல் தி பெஸ்ட். உனக்கு எதிரா ஒரு பொண்ணை நான் நடத்தி இருக்கனே, அவ்வளவு நாளா ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீங்க மட்டும் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லல. குறவு உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் ஹெச்ஓடி எல்லாரும் சொன்னாவளா? அவையெல்லாம் சொன்னாவதான் சார். இப்பதான் கிரவுண்டுக்கு வரதுக்கு முந்தி உங்க பொண்ணு தாரா அவ என்னைய பார்த்து நிப்பாட்டி ஆல் தி பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறா. தாராவே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டா. ஒரு புது எனர்ஜி எனக்குள்ள புதுசா ஓடுது சார். கவின இந்த பியாச்செல்லாம் எனக்கிட்ட வச்சுக்காத சார். உங்க மேல சத்தியம் சார். வேணா ஆதி சார் கிட்ட வேணா கேட்டு பாருங்க. தாரா எனக்கிட்ட வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறான் சார். சொன்னாலா இல்லையா? இப்பதானே சொல்லிக்கிட்டு போனான். என்ன ஏன்டா இழுத்து போடுறேன் சார்? ஓடதுக்கு நான் ரெடி சார். என் கூட ஓடதுக்கு இன்னொரு பொண்ணை நிப்பாட்டி இருக்குதியலை, அவளுக்கிட்ட ரெடியான்னு கேளுங்க. அவளும் ரெடி தான். ஏய் என்ன இவ்ளோ கூலா நிக்க? ஏன் நீ ஓட போறது டான் கூடல? டான பத்தி உனக்கு தெரியுமா? 5 வருஷமா கப்பு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். அதுக்கு காரணம் டான். அவருக்கு கூடல நீ மோத போற. ரிலாக்ஸா நிக்க. ஜெயிச்சிருவியா? ஏய் தம்பி, ஜெயிச்சா மட்டும்தான் இந்த காலேஜ்ல நம்ம சொல்லியதா நடக்கும். அதுவும் இது நமக்கு ஃபைனல் இயர். இது வரைக்கும் பசங்க சொல்லியது மட்டும்தான் இந்த காலேஜ்ல நடக்கும். ஏன்னா பாய் சைடுல ஒருத்தங்க தானே சேர்பர்சனா இருப்பாவ. கவலை விடணும், நான் பாத்துக்கிடலாம். ஏய் நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது தான் பயமா இருக்கு. பக்குன்னு இருக்க. ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிடலாம். தன்விகா இங்க வாமா. ஏய் பிரின்சி கூப்பிடுறாரு, போ. தம்பி ஆல் தி பெஸ்ட். நீ ஒரு செகண்ட் கண் இமைச்சாலும் போதும், அந்த செகண்ட்ல டான் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாரு. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத. நான் என்னால முடிஞ்ச என் பெஸ்ட் கொடுக்கேன். ஓகே சார் கூப்பிட்டாரு. ஆல் தி பெஸ்ட். புது காலேஜ், அது பிறகு புதுசா எல்லாரும் நம்மள சுத்தி இருக்காவ. புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் எதுவும் நினைக்காத. நீ மட்டும் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கா, இந்த காலேஜ்ல இருக்க அத்தனை கேர்ள்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீ ஒரே நாளையில சம்பாதிச்ச மாதிரி. ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாரும் ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருக்காவ இதுக்காண்டி. சரி விடு, பாத்துக்கலாம். பாத்து ஓட, நல்லா ஓட. எப்படியாவது இதுல தம்பி ஜெயிச்சிரானா. இந்த வாட்டி காலேஜ் டே, அது பிறகு பஸ் டே, ஸ்போர்ட்ஸ் டே, சிம்போசியம் எல்லாத்துலயும் நம்ம சொல்லியதான் நடக்கணும். தாரா என்னை மோட்டிவேட் பண்ணி அனுப்பியிருக்கான். அதுக்கு பிறகு தானே நான் ஓடவே ஆரம்பிக்கேன். அப்பனா கண்டிப்பா ஜெயம் நமக்கு தான் சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. ஆதி சார் இந்த வாட்டி சேர்பர்சன் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது பாய் சைடு தான். நீங்க இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இத நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஓகேடா. இந்த பொண்ணு இவ எப்படிடா இங்க? சார் வாமா. மச்சான். தன்விகா, இவன் தான் கவின். ஹாய். நீ வந்து ஃபிக்ஸ் ஆகுற, நீ பார்க்காம போனா நான் வெக்ஸ் ஆகுற. லவ்வால என் லைஃப் சில்லாக்குற, நீ என்னோட ட்ரீம் தான் ஃபுல்லாக்குற. வாயம் வெள்ள நிலவே உன் கூட வரவே, என் நெஞ்சுக்குள்ள ஆசை புள்ள. நீ ஒரு பஃப கடிச்சு என் ஆட்டம் அடிச்சு முழுங்கி புட்டத்தானா உள்ள. ஹலோ, இவ எப்படிடா இங்க? இரு பாப்போம். நீங்க? ஐ அம் தன்விகா. சாரி? தன்விகா, யூஜி ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர். ஓ, நீங்க இங்க? கவின உன் கூடால ஓட போறது இந்த பொண்ணு தான். இவளை ஜெயிச்சு காட்டிட்டு பாக்கலாம். நீங்க ரன்னிங் ரேஸ் பாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். ஜாலி முடிஞ்சது. நீங்க ஏன் கூட ரன்னிங் காம்படிஷன்? ஓ, பட் ஐயப்பன் சார் இவங்க எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்? எப்படி அந்த ஆளுக்கு வாயிலிருந்தே இவளை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்குறான்னு மட்டும் பாரு. கவின இந்த பொண்ணு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான்.
சார் பொண்ணுங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி வேற ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கியா கவினை இந்த பொண்ணு இப்பதான் ஃபைனல் இயர்ல ஜாயின் பண்ணிருக்கான் ஓ நெய்ம் என்ன சார் சொன்னாவா ஒழுங்கா கேட்கல தன்விகா நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இவளை ஜெயிச்சு காட்டு பாப்போம் ஜெயிச்சிடலாம் சார் ஜெயிச்ச மாதிரி தான் ஆதி சார் என்னடா இப்பே ஒண்ணு கெட்டு போவேல இந்த பொண்ணு பேர் என்ன அவந்திகாவா தன்விகா இந்த பொண்ணுக்கு கூடால தோ என் பக்கத்துல நிக்கானே ஓடட குச்சி அஸ்வந்த் இவனை ஓட விட்டா கூட இவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கவினை மட்டும் ஓட விட்டியான்னு வைங்க அது பிறவைக்கு எங்க கையில ஒன்னும் இல்ல டேய் அந்த பொண்ணே இப்படி பாத்துக்கிட்டு நிக்க கொஞ்சமாவது கண்ணு அந்த பக்கமா திருப்பு பிரின்ஸ்பலா ஹெச்ஓடியா இந்த பொண்ணுக்கு உனக்கு என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாவ மச்சான் இப்ப நான் நானாவே இல்லடா கவினன் டேய் சொல்லுங்க சார் சொல்லுங்க ரெடியா ரெடி சார் சரி போய் நில்லுங்க யார் ஜெயிக்கதோ அதை பொறுத்துதான் எலெக்ஷன்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறான்னு முடிவு பண்ணுவோம் ஓகே சார் மச்சான் காலை வாரி விட்டுறாதடா அவன் ஜெயிப்பான்னு நீ நினைக்கிறேன் ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்ல கான்பிடண்டா இருங்க வெற்றி உங்களுக்கு தான் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு உங்க ஆல் தி பெஸ்ட் மினுக்கி நீ தாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வாடிய முட்டை கலக்கி அழகி ஓ வார்த்தை ரொம்ப விலகி சினுங்கி பொறாலே என்ன முழுங்கி ஏண்டி தன்வி டான பொறுக்கின்னு சொன்னதா சொன்னேன் ஆனா ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சவியல மாதிரி பேசிக்கிட்டியாவ கைய வேற கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொல்றான் டானுக்கு இவ பொறுக்கின்னு சொன்னது தெரியாது தெரியணும் அது பிறவைக்கு இருக்கு இவளுக்கு ஓவரா பல்ல கட்டிய மாதிரி இருக்கு டானு அதான் இவ பொறுக்கின்னு சொன்னது டானுக்கு தெரியாது தெரியட்டும் தெரிஞ்சதுன்னா அது பிறவைக்கு இருக்கு அவளே என்னமோ தெரிஞ்சவியலுக்கு கூடால பேசிய மாதிரியே பேசியா நம்ம கிளாஸ் பசங்க கிட்டயே சிரிச்சு பேச மாட்டா டானு கிட்ட சிரிச்சு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்றா டானா பொறுக்கின்னு சொன்னது இவதான்னு டானுக்கு தெரிஞ்சதுன்னா இவளா தலைக்கீழ கெட்டி தொங்க விடுவாரு அதுக்கு பயந்துதான் அட்வான்ஸா இப்பே ஒரு சிரிப்பு போட்டு வைக்கியா ஆனா இந்த சிரிப்புக்கெல்லாம் டான் கவுந்துருவாரா ஸ்டார்ட் பண்ணிட்டாவ பரவாயில்லையே நம்ம ஆளு ரொம்ப தான் டஃப் கொடுக்குறா ஈஸியா இவளை ஜெயிக்க வச்சிடலான்னு பார்த்தா டஃப் கொடுக்குறா பரவாயில்ல சின்ன ஓட்ட ஓடுறா இவன் நிஜமாவே நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான் நம்ம டானுக்கே டஃப் கொடுக்கறா வா வா வான்னு கத்தி நீ மேல போயிராத ஓமா சீக்கிரம் எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது டேய் கவின் நான் தான் தன்விகாவை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் இல்ல ஆதி சார் இந்த வாட்டி சேர்பர்சன் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது கேர்ள்ஸ் தான் நான் தான் அப்பே சொன்னனே அவ கூடால இந்த ஒட்டட குச்சி அஸ்வந்த ஓட விட்டுருந்தாலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவனை ஓடதுக்கு விட்டு வியானனே கேர்ள்ஸ் காண்டி விட்டு கொடுத்துட்டான் இதுதான் நடக்கணும் நமக்கு தெரிஞ்சது தானே பேசாம இவளுக்கு கூடால நானே ஓடி இருக்கலாம் நேத்து அடி வாங்கினதையும் பாத்திருப்ப இன்னைக்கு அவ ஓடினதையும் பாத்திருப்ப தொடக்கத்திலேயே சுருண்டு விழுந்திருப்ப சூப்பரா ஓடுனாடி ஜெயிச்சிட்டா இந்த வாட்டி சேர்பர்சன் எலெக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறது கேர்ள்ஸ் தான் இனிமே இருக்குடா உங்களுக்கு எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லா நடக்கும் ஏங்க சூப்பருங்க கலக்கிட்டீங்க கங்க்ராட்ஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்க தேங்க் யூ என்னங்க ஜெயிச்சுக்கிட்டு இப்படி டல்லா இருக்குதியா எந்திரிங்க ஸ்ட்ராங்கா நிக்க வேண்டாமா டயர்டா இருக்க ஆமா என் அளவுக்கு நீங்களும் தானே ஓடுனியா நீங்க என்ன டயர்டாகவே இல்லையா எனக்கும் இறக்குதுங்க டயர்டா தான் இருக்கேன் ஆனா உங்க கான்பிடன்ட் லெவல் சூப்பருங்க செம 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 போக வாழ்த்துக்கள் அவங்க பேர் மறந்து போச்சு தன்விகா தன்விகா எந்திரிங்க என்னங்க ஜெயிச்சிட்டீங்க ட்ரீட் கிடையாதா ட்ரீட் தானே வச்சிடலாம் தேங்க்யூ எனக்கு எதுக்கு நீங்க விட்டு கொடுத்ததுனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது ஐயோ நீங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயருங்க என்னால முடிச்ச எஃபோர்ட் நான் போட்டேன் என்னதுக்கு பிறகு ஜெயிக்கவே முடியலையே நீங்க போய் சொல்றீங்க நீங்க எடுத்து வச்ச வேகத்துக்கு கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணிருக்கணும் ஆனா வேணைனே தான் விட்டு கொடுத்தியா ஐயோ இல்லங்க உங்களோட டேலண்ட் நீங்க ஸ்ட்ராங் பிளேயருங்க உங்களாலதான் நீங்க வின் பண்ணீங்க இதுக்கு முன்னமே உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் நேர்ல பாக்குறேன் ஆனா ஒரு வேளை
நான் மட்டும் தோத்து போயிருந்தேன் மொத்த காலேஜ் கேர்ள்ஸே எனக்கு அகைன்ஸ்டா நின்றுப்பாவன். நல்ல ஒரு சான்ஸ் ஒன்னால நாசமா போச்சுன்னு சொல்லியிருப்பாவன். தேங்க்ஸ். ஐயோ, நான் விட்டு கொடுத்தலாம் நீங்க வின் பண்ணலங்க. உங்களோட கடின உழைப்பு தான். ஆமா, எந்த ஏரியால இருந்து வரியா? நான் இதுக்கு முந்தைய உங்களை பார்த்ததே இல்லையே. காலேஜ் பஸ்லயா வரியா? ஆமா. காலேஜ் பஸ்லயா? இது வரைக்கும் காலேஜ் பஸ்ல உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் புதுசுங்க 16ஆம் நம்பர் காலேஜ் பஸ்ல வந்துட்டு இருக்கேன். அந்த பஸ்ஸா? அந்த பஸ் சுத்தி இல்ல வரோம். 12ஆம் நம்பர் பஸ்ல இடம் இல்லையா, சீட் இல்ல, அதான். ஓ, சீட் இல்லையா? ரெடி பண்ணிருவோம். ஒண்ணும் இல்ல. வாழ்த்துக்கள், ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ. விட்டு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்.